எங்களை மற்ற அணிகளோட ஒப்பிடாதீங்க, தோல்விக்கு இதுதான் காரணம்னு தோல்விக்கு பிறகு கேப்டன் டோனி வேதனையோட பேசியிருக்காரு. ஸோ நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 130 மட்டும் அடித்ததுனால 8 விக்கெட் வித்தியாசத்தில் 10 ஓவரில் கேகேஆர் அணி அடித்து அபார வெற்றி பெற்றிருக்காங்க. மேலும் சிஎஸ்கே அணி தொடர்ந்து 5 தோல்வி பெற்றிருக்காங்க. மேலும் சேப்பாக்கத்தில் 3 தோல்வி தொடர்ந்து பெற்று சிஎஸ்கே வரலாற்றிலேயே சேப்பாக்கத்தில் தொடர்ந்து 3 முறை தோற்று மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. அதே போல் சிஎஸ்கே கெரியர்லேயே தொடர்ந்து 5 முறை முதல்ல தோற்று மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. இந்த மோசமான நிலையில் இருந்து தோல்விக்கு பிறகு பேசிய டோனி, கடந்த சில நாட்களாக எங்களுக்கு சாதகமாக எதுவுமே நடக்கலை. இன்று ஆழமாக என்னென்ன தவறுகள் செஞ்சோன்னு யோசிக்கணும். நிறைய சவால் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சமாளிக்க வேண்டும். நாங்கள் போதுமான ரன் இன்றைக்கி அடிக்கலை. பேட்டிங்கும் போது பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு, ஆனால் நாங்கள் பவுலிங் செய்யும்போது அப்படி எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சிறப்பாக அமையலை. பவர் பிளே பற்றி பேசணும், சூழ்நிலையை பற்றியும் பேசியாக வேண்டும். நாங்கள் சில போட்டிகளில் நன்றாக ஆடியிருக்கோம். எங்களுடைய அணுகுமுறை வேறு அணியை ஒப்பிட வேண்டாம். அவங்க வேறு மாதிரியான அணுகுமுறையை அணுகிறாங்க, எங்களுடைய அணுகுமுறையே வேறு. எங்களுடைய பலம் என்னவென்று அதற்கு ஏற்றாற் போல் நாங்கள் ஆடணும். எங்களுக்கு மிக சிறந்த ஓப்பனர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களால எல்லா பாலையும் 6 அடிக்க முடியாது. ஆனால் அவங்க திறமை வாய்ந்த தரமான பேட்ஸ்மேன்கள். ஸ்கோர் போர்டை பார்த்து அழுத்தத்தை எதிர்கொள்ளாமல் சீரான இடைவெளியில் பவுண்டரி அடித்து முன்னேறி செல்ல வேண்டும். அப்போ தான் மிடில் ஓவர் பேட்ஸ்மேன்கள் தைரியமாக அதிரடியாக விளையாட முடியும், ஃபினிஷிங்லேயும் அதிரடியாக விளையாட முடியும். மிடில் ஓவர்லேயும் ஃபினிஷிங்லேயும் அதிரடியாக விளையாடணும்னா பார்ட்னர்ஷிப் முக்கியம்னு டோனி பேசியிருந்தார். கடைசியாக ரவி சாஸ்திரி, தொடர்ந்து நீங்கள் தோற்றுருந்தாலும் உங்கள் பக்கம் லக் இருக்குது, கண்டிப்பாக 2 வெற்றி பெற்று நீங்கள் கம்பேக் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு ரவி சாஸ்திரி சொன்னார். அதுக்கு டோனி நன்றி சொல்லிட்டு போயிட்டார். சிஎஸ்கே ஓப்பனிங் சிறப்பாக இருக்குது, அவங்க பவுண்டரி அடிக்கணும், அவங்க போக்குக்கு விளையாடணும். அப்போ தான் மிடில் ஆர்டர் ஃபினிஷிங்கில் அதிரடியாக விளையாட முடியும். மற்ற அணிகளை பார்த்து 6 அடிக்க போய் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே தோல்விக்கு டோனி சொல்கிற காரணங்கள் தான் முக்கிய காரணமாக. ஸோ சிஎஸ்கேனி இதற்கு அப்புறம் பிளே ஆஃப் வரணும்னா அடுத்து விளையாட போகிற 8 மேட்ச்சில் 7லேருந்து 8 கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஸோ தோக்கவே கூடாது. அது நடந்தால் தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் போக முடியும். ஸோ இந்த ஸ்குவாடை வைத்து சிஎஸ்கேனி இதற்கப்புறம் அணியை மாற்றி தொடர்ந்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்கா? டோனியால் அது செய்ய முடியுமா இந்த ஸ்குவாடை வைத்து? அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.